இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை. தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க, சிறப்பான விதத்தில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய வேண்டுதலோடு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றேன். பிரியமானவர்களே, ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று மாதத்துடைய 3வது சனிக்கிழமை காலை சரியாக 10:30 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து திவ்ய நற்கனை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் வேண்டுதல் திருப்பலி முடிந்தவுடனே நோயாளிகளுக்கான விசேஷ எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு பூசப்படும். அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான ஆனமலை ஆரோக்கியனுடைய பரிந்துரை ஜெபத்தை பெற்றுச் செல்ல இல்லம் சென்று சாட்சியாக திரும்பி வர உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இயேசுனுடைய சீடர்கள் இயேசு படகில் ஏறும் வரை காத்திருக்காமல் மறுகரைக்கு செல்ல தீர்மானித்து படகை எடுக்கின்றார்கள். கடலின் கொந்தளிப்புகளுக்கு மத்தியிலே பயந்து நிற்கின்ற பொழுது இயேசு கடல் மீது நடந்து அவர்கள் அருகில் வருவதை காண்கின்றார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பிய போது படகு அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டது. புயலின் மத்தியில், வாழ்க்கையில் போராட்டத்தின் மத்தியில் சிக்கிக் கொள்கின்ற பொழுதெல்லாம் இயேசு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவரை கண்டுணர்ந்து அவரை நம் வாழ்க்கை என்னும் படகிலே ஏற்றுக்கொள்ள விரும்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சேர வேண்டிய இடத்தில் போய் சேரும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். துன்பத்தின் மத்தியில் குறைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோமா, அல்லது அதன் அருகிலே இயேசு நிற்பதை கண்டு அவரை அழைத்து நம்முடைய வாழ்க்கையை சேர வேண்டிய இடத்தில் சேர்க்க முயற்சி செய்கின்றோமா? இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தந்தையே இறைவா, நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அன்று சீடர்களை பார்த்து கூறிய தேவனே, எங்கள் வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களை எங்களால் சாதிக்க முடியும், எங்களால் பயணிக்க முடியும், எங்களால் செய்ய முடியும், எங்களால் இதில் வெற்றி பெற முடியும் என்று அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் ஒரு சில நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில உம்முடைய பங்களிப்பும் பங்கேற்பும் உடனிருப்பும் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும்.